ஹே ஆர்மேஸ் அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிம்மிஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன்டா. மை பட்டிக்காட்டு பொண்டாட்டி நேமே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏடா ஒன் ஷாட்டும் ஒரு மாதிரி தான். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹெட்செட் போடாமல் கேட்டு அக்கா வீட்டில் மாட்டிக்கிட்டேன்னா அக்கா பொறுப்பு கிடையாது. ஸோ ஹெட்செட் முக்கியம் பிகில். நான் எதுவும் வளவலா கொள்ளலான்னு பேச விரும்பலடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி இன்ட்ரோவோட போயிடலாமா? நீங்கள் ஒயன் எப்பயும் போல தான் உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் ஆகி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே நைட்டு. ஜிம்மன் வேறு யாரும் இல்லை, உங்களோட சொந்த அத்தை பையன். சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேர்த்துக்குமே அவ்வளோ லவ் இருந்திருக்கும். பட் ரெண்டு பேருமே இது வரைக்கும் ஓப்பனாக பண்ணிக்கிட்டதே இல்லை லவ் இருக்குன்றதையே. உங்கள் ஃபேமிலியே எப்படியோ திருட்டுத்தனமாக தேடி கண்டுபிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு விசாரித்ததுக்கப்புறம்தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே லவ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கும் மேரேஜும் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒன் ஷாட் இப்போ தாண்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் உள்ளே கொலாப் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டுக்காதீங்க. அக்காவை மன்னிச்சு அப்படியே விட்டுட்டு அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கணும். ஓகேயா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஒன் டே நைட் டைம் நீங்கள் தான் ஒரு ரூமில் அப்படியே கையை அமைதியாக நடுக்கத்தோடு உட்காந்துருக்கீங்க. உங்கள் தலை நிறையா அவ்வளோ மல்லிப்பூ. பெட்டு அப்படியே பார்த்தா அதில் ஹார்ட்டெல்லாம் போட்டு ஃப்ளார் பெட்டல்ஸில் அம்பெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைடா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டுடே உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். நீங்கள் அப்படியே பயத்தில் உட்காந்துருக்கீங்க. ஐயோ, மாமா இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்பாரு, என்ன கேட்பாரோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நீயும் என்னை லவ் பண்ணி அடி ஃப்ராடு சொல்லவே இல்லைன்னு கேட்க போகிறாரு. அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ண போகிறேன்? அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஷை ஆகுதே. இத்தனை நாளாக கனவுல மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி நிஜத்துலேயும் மாமா அவர் கூட இனிமேல் நான் வாழ போகிறேன். அண்ட் இந்த டே நைட் நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன், அவர் கூட தூங்குவேன், அவரோட செஸ்டில் சாஞ்சு தூங்க போகிறேன். அவரோட விரலை பிடிக்க முடியுமான்னு யோசித்த எனக்கு இன்றைக்கி அவரே எனக்கு மொத்தமாக கிடச்சிருக்காரே. எனக்கு இதை நினைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடவுளே, எனக்கு இந்த லைஃப் இப்படியே எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த சண்டையோ, எந்த சந்தேகமோ, எந்த பொறாமையோ எதுவும் வந்துடக்கூடாது. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிட்டு அப்படியே உங்களோட கையை போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது சடனாக டோர் நாட் ஆகிற சவுண்ட் கேட்குது. உங்கள் ஹார்ட் பீட் எக்குறது. உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் கலரில் அப்படியே பெட்டில் இருக்க அந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் மாதிரியே உங்கள் இப்போ சீக்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே தலை கீழே குடிஞ்சிட்டு மாமா வந்துட்டார் போல இருக்கே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷர்ட்டில் அவ்வளோ அழகா ஒரு பர்சன். அது வேற யாரும் இல்லைடா, ஜிம்மன் தான். அவனோட சீக்மை அப்படியே அந்த பெட்டில் இருக்க ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி செவந்திருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மனோட டீத்தில் அப்படி ஒரு ஸ்மைலு. அப்படியே க்யூட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே நடந்து வரான். நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக அந்த டோரை பிடிச்சிட்டு ஷை ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மனும் உங்களை அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான்.
அவன் கண்ணில் பட்டது என்னவோ உங்களோட இடுப்பு தான். கொஞ்சமாக வெளியே எட்டி பார்த்துருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் என்ன இவர் உள்ளேயே வரமாட்டேறாரு, ஏன் வெளியவே நிற்கிறாரு? ஒரு வேளை மாமாக்கு எனக்கு பிடிக்கலையா? யாராவது ஏதாச்சும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி குழப்பத்தில் நிற்கிறீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் ஜிம்மனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. சரி, ஒரு தடவை நிமிர்ந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனோட கண் வேற எங்கேயோ போகுது. அது என்னமோ உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்களும் அவன் கண் அப்படி எங்கே தான் போகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. உங்கள் ஹிப்பு அவ்வளோ அழகாக வெளியே எட்டி பார்த்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு நீங்களே ஐயோ மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹிப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு செம்ம மூட் ஆஃப். என்னவா எவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருந்தேன், இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து லைட்டாக மூஞ்சி சுழிச்சிட்டு அப்படியே உள்ளே நடந்து வரான். நீங்களும் உள்ளே வந்ததும் ஜிம்மனை திரும்பி பார்த்து மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் உங்களை திரும்பி பார்க்குறான். ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு என்ன டோர் லாக் பண்ணிட்டோங்க, அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்க போறியா என்ன? ஏன் எனக்காவது டிக்கெட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியா அப்படி சொல்லிட்டு ஃபன்னாக உங்கள்கிட்ட கேட்குறான். உங்களுக்கு புரியவே இல்லை. டிக்கெட்டா? எதுக்கு? இல்லை, இப்போ தான் என்கிட்ட அங்கே அங்கேக்கும் டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டானுங்க. அதான் நீயும் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு யாருக்காவது கொடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். உங்களுக்கு சுத்தமாக புரியல. எதுக்கு டிக்கெட்டு? புரியலையே மாமா. அடிப்பொடி பட்டிக்காடு, டோரை லாக் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே நடந்து வரீங்க. ஜிம்மன் பொறுமையாக அப்படியே அவங்கள கூப்பிட்டு அவன் பக்கத்தில் ஜிம்மன் பெட்டில் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் அப்படியே கையை டேப் பண்ணுறான். நீங்களும் பொறுமையாக ஜிம்மன் கிட்டே போயிட்டு உட்காடுறீங்க. ஜிம்மன் அப்புறம் எப்படி மறைச்சிட்டு இத்தனை நாளா? என்னது மாமா? புரியல. எது புரியலையா? ஆஹா ஜிம்மன், உன் பொண்டாட்டி கொஞ்சம் ஷை டைப் போலேடா. இவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் வேணும் போல். சரி, கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுவோம். இல்லை, அது இவ்வளோ தான் எப்படி லவ் வச்சுக்கிட்டே எதுவுமே இல்லாத பூனை மாதிரி உள்ளே வச்சுட்டு இருந்தது. அதான் கேட்குறேன். மாமா அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்டே கீழே குனிஞ்சு சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மன் புரியுதுடி, நானும் அப்படி தானே இருந்தேன். எப்படியாச்சும் சொல்லிடலான்னு ட்ரை பண்ணுவேன். பட் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ட்ரையாச்சும் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ என்கிட்ட ஏதாச்சும் லவ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கொஸ்டினாக கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்கனாவா? நிறைய தடவை, நிறைய டைம். நீங்கள் ஊருக்கு வரும்போதும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. நானும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே இது நம்மளோட ஏஜ்க்கு வந்த கோளாறு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பட் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு. எது லாஸ்ட் டைம் வந்தப்போ?
சரி சரி, அது அப்புறம் சொல்லு. ட்ரை பண்ணியிருக்கியா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறக்கு? பண்ணியிருக்கனே. வரா, சொல்லவே இல்லை. எத்தனை டைம் பண்ணியிருக்க? நிறைய தடவை. அதெல்லாம் நான் என்னல. ஓகே, அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு அவனோட ஒரு லெக் மட்டும் பெட்டில் வச்சு சமணங்கால் போட்ட மாதிரி சொல்லுவாங்கல்லடா, அந்த மாதிரி உட்காந்துருக்கான். ஒரு லெக் கீழே தான் இருக்குது. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு எப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்க கொஞ்சம் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் ஒவ்வொன்றா சொல்கிறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஃபேமிலியாக கஃபே போனோமே, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம். எப்போ ஞாபகம் இல்லையே. அது நான் கூட அன்றைக்கி உங்களுக்கு காஃபி கொண்டு கொடுக்கும்போது என் மேலே ஒரு குட்டி தம்பி காஃபி கொட்டி விட்டான்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு கூட நீ அந்த பீச்சில் தடிக்க விட்டு விழுந்தல்ல, அந்த டே தானே? அதே தான், அந்த டே தான். ஓகே. அப்போ என்ன ட்ரை பண்ண? அன்னைக்கு அந்த காஃபியில் நான் உங்களுக்கு ஐ லவ் யூன்னு எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருந்தேன்? புரியல. அந்த காஃபியில் நான் உங்களுக்கு ஐ லவ் யூன்னு எழுதியிருந்தேன். பாருடா, ஐ லவ் யூன்னு எழுதியிருந்தியா? ஆனால் நான் அந்த காஃபியை குடிக்கவே இல்லையே. அதுக்குள்ளே தான் தம்பி தள்ளி விட்டுட்டானே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்தேன் தெரியுமா? என் கையாலேயே எழுதுனேன். ஆசையாக அவங்களுக்கு கிட்ட கொண்டு வரும்போது அந்த குட்டி தம்பி தள்ளி விட்டுட்டான். அடடா, ஷோ, ஏன்னா அப்பயே சேர்ந்துருக்கலாம்ல. அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற அதே டே தான் செகண்ட் டைம் அன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தோமே. நீ தடிக்குட்டியா? அந்த பிளேஸ் தானே? நான் விழுந்ததையே ஏன் சொல்கிறீங்க? சரி கொச்சுக்காத. சொல்லு. அன்னைக்கு நம்ம 2 பேர்த்தோட பேரையும் பீச்சில் உட்காந்து எழுதி வச்சுருந்தோம்ல. எழுதி வச்சுருந்தியா? ஆமாம், ஹார்ட் போட்ட மாதிரி. பட் நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு ஜங்குக் அதில் காலை வச்சு மிதித்து அசிங்கம் பண்ணிட்டாரு. அடடா, அந்த நாய் எனக்கு விளையாண்டுருக்கு இந்த விஷயத்தில். அந்த நாயை நான் பேசிக்கிறேன். அடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க. பட் அது உண்மையான எனக்கு தெரியல. நீங்கள் அம்மாவுக்கு எனக்கெல்லாம் சாரீ எடுத்துகிட்டு வந்தீங்க. ஒரே மாதிரி செட் சாரீ. ஐ மீன் எனக்கு, அத்தைக்கு, அம்மாவுக்கு, மியாவுக்கு, எல்லாத்துக்குமே அந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூ வச்சு டார்க் ப்ளூ பார்டர் வந்த மாதிரி சாரீ. ஆமாம், ஞாபகம் இருக்கு. அதே. அதில் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல எனக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அதனால அந்த சாரீ வியர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். வீடு ஃபுல்லாக உங்களை தேடினேன், உங்களை காணோம். அப்புறம் அம்மா கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் தான் தோட்டத்து பக்கம் சும்மா வேடிக்கை பார்க்க போயிருக்கீங்கன்னு சொன்னாங்களா? சரின்னு சொல்லிட்டு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, கூச்சம் இல்லாமல் சொல்லிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தயாங்கில் அவர் என் மேலே சேர் அடித்து அந்த சாரீ ஃபுல்லாக வீணாக போச்சு. அடிப்பாவி, அந்த சாரீ அப்போது நீ கீழே விழுந்தனால அந்த சேத்துல படலையா? இல்லை. அப்புறம் நீ எல்லாத்துக்கிட்டேயும் நானே தான் விழுந்தேன்னு சொன்னேன். பாவம் அவர் என்னோட சாரீ இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னாரா? அதனால தான். அண்டு நீங்கள் அவர் மேலேயே ரொம்ப கோவப்படுவீங்கன்னு சொன்னார். அதனால தான் நானாக கீழே விழுந்தேன்னு போய் சொன்னேன்.
மாமா ப்ளீஸ் நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்காதீங்க. அவருக்கு அப்புறம் நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். அதாவது உங்ககிட்ட நான் அவரை பற்றி சொல்லி வச்ச மாதிரி ஆகிடும். ஓ சரி சரி, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வேறு இன்னும் நிறையா இருக்கு மாமா, அதெல்லாம் கேட்காதீங்க. எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எல்லாமே ஒரு சமயம் தழுங்கி தானே போயிருக்கு. எப்படியோ ஒன்று மேரேஜ் பண்ணிடுவோம்ல, போதும். ஓ மேரேஜ் பண்ணிட்டா போதுமா? அப்படி சொல்லிட்டு ஜிமன் உங்களை பார்த்து ஒரு மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜிமனை பார்த்துட்டு போதுமே, வேற என்ன வேணும்? மாமா அப்புறம் கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. என்ன? ஓயன் சாரிடி, நீ நாளைக்கு காலையில் சொல்கிறியா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சரி ஓகே, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு இப்போது அது அப்படி சொல்லிட்டு ஜிமன் பொறுமையா அவனோட கையெல்லாம் ரப்பான்ட்டு உங்ககிட்ட வந்துட்டே இருக்கான். உங்களுக்கு புரியல அவன் என் கிட்ட வரான்றது. நீங்களும் ஜிமனையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமன் பொறுமையாக உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் காற்றுக்கிட்ட வரான். உங்களுக்கு ஜிமனோட காற்று உங்கள் மேலே பட அவ்வளோ ஷை ஆகுது. இது வரைக்கும் லைஃப்பில் ஷைனா என்னன்னே தெரியாத உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கையை போட்டு பிசைஞ்சு எடுத்துட்ருக்கீங்க. ஜிமன் அப்படியே பொறுமையா லைட் ஆஃப் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு புரியவே இல்லை அவன் ஏன் அப்படி கேட்குறான்னு. புரியல மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்க லைட் ஆஃப் பண்ணலாமாடி அப்படி சொல்லிட்டு திருப்பி சொல்கிறான். நீங்கள் அது புரிஞ்சுது மாமா, ஆனால் லைட் எதுக்கு ஆஃப் பண்ணிட்டு? எனக்கு இருட்டுனா பயம். ரூம்லையே நான் லைட் ஆஃப் பண்ண மாட்டேன், வேண்டாமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமன் லைட் ஆஃப் பண்ணாமல் எப்படி அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் தான் கண்ணை மூடிக்கிட்டால் இருட்டாயிரும் மாமா, அதனால் லைட் ஆஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமன் கண்ணை மூடிட்டு நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மனை பார்க்க ஜிமன் சரி ஓகே கண்ணை மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களோட ஹிப்பில் தான் கை வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி குறுன்னு இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஜிம்மனோட கையை தள்ளி விட்டுட்டு மாமா என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுறீங்கன்னா? என்ன பண்ண? எதுக்கு அங்கெல்லாம் கை வைக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது பிடிக்கலையா? புரியலையே அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை பார்த்து கேட்க நீங்களும் இந்த மாதிரி பேட் டச்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. அம்மா கிட்ட சொல்லிடுவியா? இல்லடி எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் இப்போ நீங்கள் எங்கே கை வச்சிங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட நீங்கள் கேட்க ஜிம்மனும் பொறுமையா எங்கே வச்சேன்? இடுப்பில் வச்சேன். அதனால என்ன தப்பு? என்ன தப்பா? சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹிப்பு செஸ்ட்டு அங்கெல்லாம் கை வைக்க யாரையும் விடக்கூடாதுன்னு. நீங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மாமா, தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. சின்ன உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் இன்னொரு தடவை பார்த்துட்டு ஓ தப்பு, நான் தொடுறது தப்பு, உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்க நீங்கள் மட்டும் இல்லை, யார் தொட்டாலும் அது தப்பு, யாரும் தொடக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க.
ஆனால் ஸ்கூல் டைம்லையே எந்த பசங்களையும் தொட்ட பேசினாங்கன்னா அடிச்சிடுவேன். நீங்கள் அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா நானும் உங்களை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஜிமன். ஓ, அடிப்பேன். அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா கண்ட்ரோல். என்ன பேசினருக்கா எனக்கு புரியல. கட்டின புருஷன் நான் தொடாமல் வேற எவன் தொட போகிறான்? எவன் தொட்டு இவ குழந்தை பெற்றுக்க போகிறா? கண்டாவது கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். எவ்வளோத்தி மூடு புரியாமல் விளையாடுறாளா இல்லை உண்மையாகவே இப்படி இருக்காளா புரியலையே அப்படி சொல்லிட்டு ஜிமன் அவனையே கண்ட்ரோல் பண்ணிருக்கான் அவன் மைண்டுக்குள்ளே. கண்ட்ரோல் ஜிமன், கண்ட்ரோல் கண்ட்ரோல், புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பொறுமையா இதை பாரு என்ன, அது மற்றவங்க தொட்டுறதுக்கு தான். இது பாரு, நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், நான் தொடலாம், மற்றவங்க தான் யாரும் தொடக்கூடாது. தொட்டால் தப்பு, புரியுதா? இல்லை, நீங்கள் தொட்டாலும் தப்பு. நான் தொடுறதெல்லாம் தப்பு இல்லடி, நான் மட்டும்தான் தொடணும், வேற எவனும் தொடக்கூடாது. வேற எவனா தொட்டு நீ இப்படி சொன்னால் பரவாயில்ல, நான் தொடும்போது நீ இப்படி சொல்லக்கூடாதுடா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன குழந்தை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீங்கள் தான் அப்போ சொல்லியிருக்கவங்க நீங்களாம் தொடக்கூடாது. உங்கள் அப்பா சொன்னால் நல்லா, ஐயோ காண்டாவதுடா ஜிம்மன், கண்ட்ரோல் பண்ணிக்கோ கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவனே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அமைதியாக கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் பொறுமையா, எங்கள் அம்மா ரூம்க்கு வந்துச்சா இல்லையா? வந்தாங்க. என்ன உன்னை தானே ரெடி பண்ணிவிட்டாங்க? பண்ணிவிட்டாங்க. என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லலையே. நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. தூங்குங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா? உங்கள் தன்னா பேசினிருக்க நீ அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே எந்திரிக்கிறான். நீங்கள் ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் போகிறீங்க. ஜிம்மன் கண்ட்ரோல்டாக இருடா, கோப்படாதடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையாக அவங்கக்கிட்ட நடந்து வரான். நீங்கள் அமைதியாக கீழே கொஞ்சம் நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் பொறுமையாக அவங்கக்கிட்ட வந்துட்டு வா, இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ரிட்டன் பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டெக்கரேஷன்லாம் எதுக்கு? அது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? எதுக்கு பண்ணணும்? கல்யாணம்னா இப்போ ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஓ, யார் சொன்னா? அங்கே இந்தியாவில் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு தடவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓ, இந்தியாவில் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு அவங்களுக்குள்ளே என்ன நினச்சிப்ப? அந்த அக்கா எப்படி இருக்காங்க? அந்த அக்கா இப்போது பேபியோடு இருக்காங்க. ஓகே, பேபியோடு இருக்காங்களா? நீயும் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏதோ நானும் பேபியோடவா? ஆமாம், உனக்கும் பேபி வேணுமா வேணாமா? வேணும், எனக்கு 3 இல்லை 4 5 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மிட்டாய் கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க அவன்கிட்ட. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு 5 தானே, பெற்றுக்கலாம் பிரச்சனை இல்லை, ஃபார்ம் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக 5 பேபி வேணும்னா அதுக்கு முதல்ல நான் ஒன்று இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் சொல்கிறான். நீங்கள் மாமா இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பேசுறது பிடிக்கல? இந்த மாதிரி இங்கே தொடணும்னு அங்கே தொடணும் சொல்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிம்மனும் ஐயன்
மயிறு மாதிரி பண்ணாதோ என் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கோவத்தில் சொல்கிறான். நீங்கள் மாமா கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கல் பண்ணுறீங்க ஜிமின். பின்ன என்னடி, நமக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகுது. 3 நாள் ஏதோ சார் இது சரியில்லை அது சரியில்லைன்னு கூட்டின்னு வந்து உட்கார வச்சிட்டானுங்க தனியாக. எவ்வளோ மூடோடு வந்திருக்கேன்னு எனக்கு புரியாது. ஏன்னா பார்க்குறியா நான் கரெக்டாக ஃபஸ்ட்டு உனக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஓப்பனாக கேட்குறான். நீங்கள் உங்களுக்கு அது கூட புரியல, நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு என்ன காட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. ஜிமினுக்கு அப்போ தான் புரியுது உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு குழந்த அப்படின்றது. ஜிமின் பொறுமையா, என்ன காமிக்கிறேண்ணா, இல்லை எனக்கு புரியல, உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட கேட்க நீங்களும் என்ன தெரியுமா தெரியாதா, குழந்தை எப்படி பிறகுன்னு தெரியுமா தெரியாதா அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் தெரியும்னா அப்புறம் என்ன மயிருக்கிட்ட இப்படி நடந்துக்கிற, தொடாதீங்கன்ற, இல்லை எனக்கு புரியல, எதுக்கு இப்படி நடந்துக்கிற தெரியுதுல்ல, அப்போ நான் உனக்குள்ளே போகணும்ல, அப்போ தானே குழந்தைலாம் வரும், எப்படி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஜிமின் பார்த்துட்டு நீங்கள் எனக்குள்ளே எதுக்கு வரணும், குழந்தை பிறக்கணுன்னா ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ரூமுக்குள்ளே தனியாக இருந்தாலே போதும், அப்போயே குழந்தை வந்துடும். அதுக்குன்னு நீங்கள் என்னை இந்த மாதிரி பேட் டச்லாம் பண்ணணுன்றது இல்லை. நானும் நிறையா டிவி சீரியல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் ஐயோ டிவி சீரியல் பார்த்துருக்கியா, இல்லை எனக்கு புரியலை, இவகிட்ட இப்படி கூட்டின்னு வந்து மாட்டி விட்டானுங்களே, இப்போ இவனை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். புரிஞ்சுக்கோடி, டிவி சீரியல் வரதில் லைஃப் இல்லைடி, புரியுதா, லைஃபே வேற, அவனுங்க சும்மாடி ஒரு 5 நிமிஷம், நான் அப்படி இல்லைடி, புரியுதா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவனை தொடணும்டி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறான். நீங்கள் இல்லை மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. பொறுமையாக அவங்கள பார்த்துட்டு இப்போ என்ன நான் தொடக்கூடாது அவ்வளோதானே, ஆமாம், சரி தொடலை, போய் தூங்கு போ. நீங்கள் நான் என்னமோ பண்ணுறேன், போய் தூங்கு போ அப்படின்றான். நீங்கள் அமைதியாக போய் படுத்துக்கிறீங்க. ஜிமினை பார்க்குறீங்க, அவனும் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஜிமினை எப்படி கூப்பிட்டு அந்த பில்லோ பக்கத்தில் இருக்கோம் இல்லையா, அதை அப்படியே டேப் பண்ணுறீங்க. ஜிமின் அமைதியாக உங்களை பார்த்து முறைச்சிட்டு எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு ஏன் அவன் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிறானே தெரில. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். நீங்கள் ஜிமின் போகணும் அப்படி பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு கடவுளே, மாமா இன்னைக்கு செம்ம கோவமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். சாரி மாமா, இன்னைக்கு 1 டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு நிச்சயமாக நம்ம ஒன்று சேரலாம். அத்தை சொல்லிட்டு தான் போனாங்க இன்னைக்கு ஒரு நாளும் சேரக்கூடாதுன்னு. ஆனால் நீ தான் ரொம்ப ஆசையோடு கேட்டுக்கிட்டே இருக்க, நம்பவே மாட்டேறேன்னு சொல்லிட்டு தான் என்னை இதுக்கு அனுப்பிவிட்டாங்க. எனக்கும் உயிரை காப்பாற்றிருக்கு, வேறு வழி தெரியல மாமா. நிச்சயமாக நான் நாளைக்கு என்ன உனக்கு கொடுக்குறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கோ. ப்ளீஸ் கோச்சுக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே மைண்ட்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. யாடா உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஜாதகம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4 டேஸ்க்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்த்தையும் தள்ளி வச்சா அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான். பட் ஜிமின்லாம் இதை நம்புகிற ஆளே கிடையாது. பட் நீங்கள் அப்படி இல்லை கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, ஸோ இதெல்லாம் தெரியும், நல்லா நம்புகிற பொண்ணு. ஸோ அதனால் ஜிமினுக்காக இப்போது
நடிச்சிட்ருக்கீங்க. 4 டேஸ் சொல்லியிருப்பாங்க, 3 டேஸ் அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 1 டே வீட்டில் கண்ட்ரோல் பண்ணவே முடிஞ்சிருக்காது அவனால். ஸோ அதனாலேயே இந்த மாதிரி கெட்டப்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட உங்கள் அத்தை சொல்லியிருந்துருப்பாங்க, நீ புரிஞ்சு நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நீங்கள் இப்போ ஜிமின்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டிருப்பீங்க. பையன் செம்ம காண்டாயிருப்பான். நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக அவ்வளோ பயமாக இருக்குது. பிகாஸ் அவன் அப்படி உங்களை முறைச்சிட்டு போயிருக்கான். உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகுறுது. என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணிட்டு வருவாங்க, இவ்வளோ கோவத்தில் போகிறாங்களே, ரிட்டன் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தான்டா, நீங்களும் தூங்கவே இல்லை. டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வர மாதிரியே தெரில. மணி 2 ஆச்சு. ஜிமினை இன்னும் காணோம். உங்களுக்குள்ள ஒரு மாதிரி பயம் பிடிச்சிக்குது. நீங்கள் வேகமாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் அத்தையோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு உங்கள் அத்தையோட ரூம் டோர் நாட் பண்ணால் அவங்க திறக்கவே மாட்டேறாங்க. நீங்கள்னாலும் நாட் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ரூம் டோரையே. அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே உங்கள் அத்தையை கூப்பிடுறீங்க. அவங்களும் ஏண்டா என்னாச்சு, ஏன் முகம் இப்படி இருக்கு, ஜிமின் எங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அத்தை அது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணனா, மாமா கோச்சிட்டு எங்கேயோ எழுந்திரிச்சு போயிட்டாரு, இன்னும் வரல. எது என்னடா சொல்கிற, கோவத்தில் எழுந்திரிச்சு போயிட்டானா? ஆமாம் அத்தை, எங்கே போனாருன்னு தெரியல, பயமாக இருக்கு அத்தை அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அத்தை வெளியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினோட கார் வந்து நிற்குது. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். கார் சவுண்ட் கேட்குது. நீங்களும் சொல்லிட்டு சரி அத்தை நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் போய் தூங்குங்க, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் தான் ரூமில் போயிட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்தால் உடனே சாரி சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே ரூமுக்கு தான் வரான். வேகமாக இருந்துருச்சு. ஜிமின் ரூமுக்கு வந்ததுமே டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அதே மாதிரி பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு பண்ணுறதெல்லாம் மூடவு, இப்போ ஏதோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வந்த மாதிரி கெட்டப்பு, இதில் வேறு செய்ய வேறு, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கா விரிச்ச மாரி ஆகிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை பட்டுன்னு லாக் பண்ணிட்டு வரான். அந்த சத்தமே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிமின் அப்படியே வந்து பெட்டில் அமைதியாக உட்காடுறான். நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஜிமின் என்ன அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் டக்குன்னு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணிட்டுருக்காவா, என்னதுக்கு ஹக் பண்ணிட்டுருக்கா? ஏ விடு, என்ன பண்ணிட்டுருக்க? மாமா மாமா சாரி மாமா, சாரி சாரி கோச்சிக்காத மாமா. என்ன கோச்சிக்காதவா? என்ன எதுக்கு சாரி? இப்போ என்ன மயிறு எதுக்கு? போய் தூங்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் மாமா சாரி மாமா மன்னிச்சிரு, அது வந்து நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னா, நம்ம ஜாதகப்படி நம்ம 4 days ஒன்றும் சேரக்கூடாது. அப்படி நம்ம அந்த சேர்ந்துட்டோன்னா உன் உயிருக்கே ஆபத்து. இதெல்லாம் சொன்னால் நீ நம்ப மாட்ட, எனக்கு தெரியும். அதனால தான் மாமா எதுவும் தெரியாத மாதிரி நடித்தேன். சாரி மாமா, கோச்சிக்காத. எனக்கு நீ ரொம்ப முக்கியம் மாமா, அதனால தான் அப்படி பண்ணேன், எனக்கு தெரியும். நீங்களும் அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு நடிச்சியா? அப்போது உனக்கு எல்லாம் தெரியும் அப்படி தானே? தெரியும் மாமா. இப்போ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் புரியலையே. ஆமாம், நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சுல்ல, டைம் பாரு 2:30. 12 o'clock வரைக்கும் தான் அந்த டைம் சொல்லியிருந்தாங்க. இப்போது அதை தாண்டியே போயிடுச்சு. இப்போ நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ மாமா. யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. கோச்சுக்கு மட்டும் செய்யாத மாமா ப்ளீஸ்
அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜிமனும். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறியா? உண்மையாக தான் சொல்கிறேன். சாரி மாமா, கோச்சிக்காதா. இந்த சாரியை விட்றி பட்டிக்காடு இங்கே உட்காரு. அப்போது உண்மையாகவே நீ உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் என்னை பயமாத்திருக்க அப்படி தானே? ஆமாம் மாமா, சாரி. சாரி தூக்கி குப்பையில் போடு, உனக்கு பனிஷ்மெண்ட் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் டக்குன்னு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி அப்படியே உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அந்த கிஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் தான் கொடுக்குது. இருந்தாலும் ஜிம்மனுக்காக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் உங்கள் மேலே தானே மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் ஒன்றா அவன்கிட்ட சொல்லியாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். பட் இப்படி நடிச்சிருக்கீங்க. ஸோ அவனுக்கு அது கோவம் வரும்னு உங்களுக்கு புரியுது. அதனாலேயே நீங்கள் ஜிம்மனை சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறீங்க. அப்படியே தான்டா ஜிம்மன் அப்படியே உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணி செம்மையாக பைட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருந்தாலும் அதை அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. ஜிம்மனும் இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பண்ணுறான். உங்களை வச்சு செம்மையாக செய்கிறான். 2 பேர்த்துக்குமே அந்த நைட்டு செம்ம ஹாப்பியாக போகுது. 2 பேருமே ஒரு ஹாப்பியான லைஃப்பையும் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டாடா, பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ.